ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படி சொன்னாக்கா, கண்ணகி, மணிமேகலை இவங்களை பற்றி பேச போகிறோம். சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவி கண்ணகி, மணிமேகலை காப்பியத்தின் பாட்டுடை தலைவி மணிமேகலை. சரிங்களா? அதாவது ஒரு காலத்தில் இந்த கைம்பெண்கள், கைமை நோன்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் சங்க இலக்கியத்திலே ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. அது கூட சொல்லுவாங்க, கலைஞர் சொல்லுவாங்க கைம்பெண்கள் அப்படின்னு சொல்லி, கைமை மகளிர் அப்படின்னு சொல்லி கலைஞர் தான் முதல்ல கைம்பெண்களுக்கு கூட பொட்டிட்டு கூறியவர்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியின் சிறப்புகள் முன்ன சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாலின் அண்ணா அதை சொல்கிறது இல்லை. ஆக்சுவலி புறநானூற்றிலேயே கைமை மகளிர் அப்படிங்கிற வாக்கியம், அந்த வார்த்தை சில இடங்களில் கையாளப்பட்டிருக்கிறது. சரிங்களா? கண்ணகி ஏன் மதுரையை எரித்தாள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறேன். பொதுவாக பெண்கள் ரொம்ப கோவப்பட்ட நம்ம சொல்ல ஒரே வார்த்தை பைத்தியக்காட்சி அப்படிங்கிறோம். கண்ணகியை சொல்வார்கள் சில புது இலக்கிய கவிஞர்கள், புதியுக கவிஞர்கள் எல்லாம் என்ன சொல்வாங்க, அவள் ஒரு பாஸ்பரஸ் பெண் அப்படிம்பாங்க. ஏன்னா எளிதில் தீப்பற்றக்கூடியது பாஸ்பரஸ். கண்ணகிக்கு பாஸ்பரஸ் பெண் அப்படின்னு சொல்லி இக்கால இலக்கியத்தில் கவிஞர்கள் அவளுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள். ஆனால் கண்ணகி அடைந்த துன்பம் என்பது சொல்ல ஒன்னா துன்பங்க. சிலப்பதிகாரத்தில் ஊர் சூழ் வரி அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, சிலப்பதிகாரத்தில் ஒரு இயல் இருக்கு, ஊர் சூழ் வரி. அதில் தான் கண்ணகி தன்னுடைய துன்ப நிலையெல்லாம் சொல்லி அழக்கூடிய நிலை இருக்கிறது. ஒப்பாரிங்கிற ஒரு கான்செப்டை அங்கே இளங்கோவடிகள் வைக்கின்றார். உற்றேன் உராது துயரம் ஈதொன்று அப்படின்னு சொல்லி அந்த பாடல் தொடங்கும் சார். நான் படித்து கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2000 தான் நான் எம்ஏ படித்தேன் இல்லைங்களா? அப்போ நான் படித்தேன் இந்த இலக்கியம். அப்போ 25 வருஷம் ஆகுதா? பாடல் வரிகள் மறந்து விட்டது, ஆனால் அந்த கருத்து என் மனசில் இருக்குது. சரிங்களா? 12 வயசு நினைக்கிறேன் கண்ணகிக்கு திருமணம் ஆகும் பொழுது. எல்லாம் பச்சை குழந்தைங்க, இல்லற வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு தெரியாது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து அப்புறம் உடனே தனியாக ஒரு மாளிகையில் இருப்பிடமாக்கி கொடுத்தனம் வைக்கிறாங்க. அது இளம்பெண், அது குழந்தை. கண்ணகிக்கு எதுவும் தெரியல. இந்த என்ன சொல்றது, இந்த சரச வித்தைகள் எல்லாம் அவளுக்கு தெரியல, காம வித்தைகள் எல்லாம் அவளுக்கு தெரியல, கணவனை எப்படியெல்லாம் மயக்க வேண்டும் என்பது கண்ணகிக்கு தெரியல. அது ஒரு குழந்தை. கோவலன் கொஞ்சம் அறிவு கொழுந்து, அவரை கோவலன்னு சொன்னதை விட அறிவு கொழுந்துன்னு சொல்லலாம். அவரு இந்த மாதிரி என்ன இதை போய் நமக்கு கட்டி வச்சுட்டாங்களேன்ற ஒரு கான்செப்ட் அவர் மனசுல ஓடி போச்சு. அப்பதான் மாதவியோட நடனம் அவருடைய கண்ணில் போட்டுச்சு. அதனால அவர் அந்த கலையில் மயங்கி விட்டார், அந்த நளினத்தில் மயங்கி விட்டார். அந்த ஆடல் கலை, அந்த நளினம், அந்த பார்வை கண்ணகி கிட்ட அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இவள் ஆடல் மகளிர் அல்ல. அதுக்காக மாதவி இங்கே குறை சொல்லலை. ஒரு ஆடல் மகளிராக இருந்து, ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து ஒருத்தரோட கொடுத்தனம் செய்யறதை விட ஒரு ஆடல் மகளிராக இருந்து ஒருவனோடு கொலை செய்த கண்ணகிக்கு நிகரான கற்புத்தன்மை உடையவள் மாதவி. அதை பற்றி நான் குறை சொல்லலை. ஆனால் அந்த ஆடல் கலை, அந்த நளினம் அப்படிங்கிறது மாதவி கிட்ட கோவலனுக்கு ஒரு ஈர்ப்பை உருவாக்கியது. அதன் காரணமாக போயிட்டு 14 ஆண்டு காலம் மாதவியோட வாழறாரு. அதில் ஒரு பெண் குழந்தை மணிமேகலை பிறக்கிறாங்க. மாதவி, கோவலனுடைய சொத்துக்கள் பறிபோனத்துக்கும் மாதவிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. மாதவிக்கு தெரியாது சொல்ல போனா. ஏன்னா மாதவியின் தாய் சித்ராபதி அப்படிங்கிறவங்க, அவங்க தான் ஆள் அனுப்பி கோவலனின் சொத்துக்களை எல்லாம் சுரண்டாங்களே தவிர மாதவி சுரண்டவில்லை.
ஒரு கட்டத்தில் அந்த காணல் நீர் வரின்னு சொல்லுவாங்க, அந்த நடந்தாய் வாழி காவேரின்னு அந்த ஒரு பாடல் ஒன்று வரும் இல்லைங்களா, அந்த ஒரு இதில் வந்து கருத்து வேறுபாடு வந்துடுது. மாதவி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொன்னி நதி காவிரி நதி இந்த நதியை பற்றி என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு இந்த நாட்டுக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு உடையவனாக இருக்கேன், அந்த நாட்டுக்கு வந்தால் அந்த நாட்டுக்கு உடையவனாக இருக்கேன், சோழனை அடைந்தால் சோழ தேவி ஆகிறாய் அப்படின்னு சொல்லி மாதவி பாடுறான். அதை வந்து கோவலன் வந்து பெண்களுக்கு ஒப்பாக பார்த்துட்றான். இப்போ இன்றைக்கி என் கூட இருக்க, நான் ஏமா கூட இருப்பேன், நாளைக்கு இன்னொரு இருப்பியான்ற அந்த ஒரு கான்செப்டை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அந்த ஆற்றங்கரை அந்த இருந்து அவன் வந்து புறப்பட்டு கோவிச்சுக்கிட்டு, கடற்கரையாக ஆற்றங்கரையாக தெரியல, மறந்துட்டேங்க, 25 வருஷம் ஆகுது. அங்கேருந்து கோச்சிக்கிட்டு நேராக போனான் கண்ணகிக்கிட்ட. அப்பா சாமி இப்பயாவது ரிட்டன் வந்தியாப்பா 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி கண்ணகி, எப்பா நம்மளுடைய பாலைவனத்துலேயும் ஒரு மழை துளி விழப்போகிறது, நமக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வரப்போகிறது அப்படின்னு சொல்லி கண்ணகி வந்து எழுமனை எழுனதும் கண்ணகி எழுந்தாங்க. நிறைய எனக்கு வந்து வேலை பேச்சுனா ரொம்ப பிடிக்கும், பேசணும்னு ஆசை, ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே இல்லை. பர்வீன் சுல்தானா மேடத்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேச்சாற்றலில். எழுமனை எழுனதும் இவங்களும் எழுந்து போகிறாங்க, மதுரைக்கு போகிறாரு, சிலம்பவிக்க போகிறாரு. அங்கே ஒரு தவறான ஒரு கோட்பாடு, ஒரு கருத்தோட்டத்தில் பாண்டியனின் தவறான ஒரு சின்ன கூற்றுப்பிழை, அது பாண்டியனின் கூற்றுப்பிழைன்னு நம்ம சொல்லணும். கூற்று கொன்று அச்சிலம்பை கொணர்கன்னு சொன்னார் இல்லையா பாண்டியன், அதான் அங்கே வந்து என்ன தெரியுமா, கொன்று 2 சுழின்னு கிடையாது, பாண்டியன் சொன்னது கொண்டு 3 சுழியின், கொண்டு சிலம்பை கை கொண்டு கொண்டு அவனை பிடித்து அப்படிங்கிற ஒரு, அவனை பிடிச்சி சிலம்பை கொணர்க. ஏலக்காரங்களுக்கு புரிஞ்சுக்கிற பொருள் இருக்குமா, கொன்று அச்சிலம்பை கொணர்க அப்படின்னு சொல்லி வெட்டி கொண்டுட்டு சிலம்பு கொண்டாந்துட்டானோ, மன்னன்கிட்டேருந்து சிலம்பு கொண்டாந்து ஒப்படைச்சா போதும். ஸோ 14 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு கணவன் அன்றைக்கி தான் சமைச்சி போட்டு ஆய்ச்சியர் புறஞ்சேரி இருக்க கதையை ஆய்ச்சியர் சேரி ஆய்ச்சியர் சேரின்னு நினைக்கிறேன், ஆயர்ச்சேரி, அதில் வந்து கண்ணகி அன்னைக்கு சமைச்சி போட்டு சாப்பிட்டுட்டு கோவலனுக்கு முதல்ல தன்னுடைய கணவனுக்கு மனம் உணர்ந்து அன்னைக்கு சந்தோஷமாக சமைச்சி போட்டுட்டு, நீ போய் இந்த பொருளெல்லாம் விற்று எடுத்துக்கிட்டு வா, நம்ம ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிப்போம்னு சொல்லி இன்றைக்கி இரவு நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சி கண்ணகி அனுப்பிச்சி வைக்கிறா. ஆனால் அவள் எதிர்பார்த்த அந்த ஒரு பெரிய விஷயம் என்ன, செக்ஸு, காமம். கணவனிடம் மட்டுமே காத்திருந்து 14-15 ஆண்டுகள் காத்திருந்து அந்த இரவு அவள் உண்ண வேண்டிய இடத்தில் உன் புருஷன் உயிரை விட்டுட்டான்ற அந்த தகவல் இருக்குது பார்த்தீங்களா, எரிமலை வெடிச்சது போல கண்ணகி வெடிச்சிடுறான். சரிங்களா, அதாவது பெண்களின் உணர்வுகள், பெண்களின் உள்ளத்தில் ஏற்படும் உணர்வுகளும் உடலில் ஏற்படும் அழுத்தமான உணர்வுகளும் எப்பொழுது உடைந்து போகிறதோ அப்போது அந்த பெண் என்ன செய்கிறாள் என்பது அவளுக்கு தெரியாது. பெரும்பாலும் தற்கொலைக்கு முயற்சி செய்கிற எல்லாருமே வந்து இந்த ஸ்டேஜில் தாங்க இருப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோம், இதுலேருந்து நம்ம வெளியேறினா போகிறோம், அது மரணமாக இருந்தாலும் சரிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்டு வந்துடும். நான் கூட வாழ்க்கையில் 3 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போ நினச்சா சிரிப்பு வருது. நம்ம ஒரு சேனல் போட்டு நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நமக்கும் லைக் கொடுக்குறாங்க, நம்ம பேச்சுக்கும் சில பேர் நல்ல ஒரு ஆறுதலான கமெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம 3-4 முறை தற்கொலைக்கு முயற்சி செய்தோமே அப்படின்னு நினச்சும் போது வருத்தமாக இருக்குது. அதே போல் ஒரு கட்டுடைந்த நிலை, அந்த கட்டுடைந்த நிலையினால்தான் கண்ணகி வந்து மதுரையை எரித்தாள். ஒரு விதவை பெண், சரிங்களா, மதுரையில் கோவலனை கொண்டுட்டாங்க. அங்கிருந்து அவள் எங்கே செல்கிறார், மதுரை எப்படிங்கிறது பாண்டிய நாடு, பாண்டிய நாட்டிலிருந்து தனி ஒரு விதவை பெண்ணாக அவர் அடுத்து வஞ்சி நகரம் சென்று விடுகிறாள். சேர நாட்டுக்கு போகிறாங்க. சேர நாடுனா எது, இன்றைய கேரளா தான் சேர நாடு. மதுரை எங்கே இருக்குது, கேரளா எங்கே இருக்குது சொல்லுங்கள். அவ்வளோ தூரம் அந்த பெண் நடந்தே வஞ்சி நாட்டுக்கு சென்று விடுகிறாள். இன்றைக்கெல்லாம் பொம்பளைங்க தனியாக நடந்து போக முடியுமா, 90 வயசு கேள்வியை விட மாட்டேங்கிறாங்க சார். சரி, இதுதான் கண்ணகி தான் நடந்து போனாங்களா, மணிமேகலை என்ன செஞ்சாங்க, ஒரு மணிப்பல்லவ தீவுக்கே வந்து ஒரு அந்த மணிமேகலா தெய்வம் வந்து மணிப்பல்லவ தீவுக்கே மணிமேகலையை தூக்கி சொன்னது தனி ஒரு பெண்ணாக.
அப்போ கடல் கடந்து சென்றாங்கன்ற செய்தியை வந்து மணிமேகலை காப்பியம் சொல்லுது. பெண்கள் தனியாய் வந்து இவ்வளவு தூரம் பயணித்தாங்கன்ற ஒரு செய்தியெல்லாம் வந்து இலக்கியங்கள் சொல்லுது. பெண்கள் வந்து பெண்களின் நிம்மதி எப்போது குலைகிறதோ அப்போது அந்த குடும்பத்தின் நிம்மதி போயிடும் சார். முடிஞ்ச அளவு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்தோஷமாக வாழறதுக்கு அவளுடைய தகப்பனோ, அவளுடைய அண்ணனோ, அவளுடைய அக்காவோ, அவளுடைய அம்மாவோ, அவளுடைய அப்பாவோ முயற்சி செய்து அந்த பெண்ணை சந்தோஷமாக வச்சிருந்தால் அந்த பெண்ணின் பரம்பரை அத்துணையும் சந்தோஷமாக இருக்கும், குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த பெண்பத்தை குத்தி 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 துன்பம் கொடுத்து அந்த பெண்ணை ஒரு மிருகமாக்கி விட்டால் அவளுடைய வழி எல்லாமே வந்து ஒரு கஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டி வரும். அதனால் வந்து முடிஞ்ச அளவு வந்து பெண்களை வந்து மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். சரிங்களா? கண்ணகி வந்து எப்படி ஒரு மனமுடைந்து இந்த சமுதாயத்திற்கு இந்த மதுரையை எரித்தாங்களோ அதுபோல் நான் பெண்களுக்கு துன்பம் கொடுக்க கொடுக்க இந்த சமுதாயத்தில் தீங்கு நிகழும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெண்களின் உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நண்பர்களே. இது என்னுடைய தாழ்மையான கருத்து அண்டு வேண்டுகோள்.